Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc, and post-basic BSc. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பொதுமக்கள் தங்களது குறைகளை முதல்வர் தனிப்பிரிவுக்கு அனுப்பினால் அந்த புகார்கள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மாற்றப்பட்டு நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்நிலையில் சமீப காலமாக முதல்வர் தனிப்பிரிவுக்கு அனுப்பப்படும் புகார்கள் சம்பந்தமே இல்லாத வேறு துறைகளுக்கு மாற்றம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேங்கை வாசலைச் சேர்ந்த தினகரன் என்பவர் சில நாட்களுக்கு முன் தாம்பரம் மாநகராட்சியில் குப்பை சேகரிக்கும் பணியில் ஈடுபடும் வாகனங்கள் குறித்து புகார் அளித்தார். அவற்றின் பக்கவாட்டில் சாக்கு பைகளை கட்டி தொங்க விடுவதால் நெரிசல் ஏற்படுவதோடு விபத்தும் ஏற்படுகிறது என கூறியிருந்தார். அவர் அனுப்பிய புகார் தாம்பரம் மாநகராட்சி சம்பந்தமானது. ஆனால் பரங்கிமலை வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு அந்த புகார் மாற்றப்பட்டு அங்கிருந்து தொடர்பு கொண்டு புகார் குறித்து விசாரித்துள்ளனர். இதேபோல வேங்கை வாசல் பிரதான சாலையில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு நிலத்தை மீட்பது தொடர்பாக முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாருக்கு தாம்பரம் தாசில்தார் அலுவலகத்திலிருந்து பதில் வந்தது. அதில் பட்டா கேட்டு விண்ணப்பித்துள்ளதாகவும் பரிசீலனை செய்து வழங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுப்பிய புகார் வேறு, அதிகாரிகளிடமிருந்து வந்த பதில் வேறு என ஒரே குளறுபடியாக இருந்தது. வேங்கை வாசலைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருக்கும் இதே அனுபவம் ஏற்பட்டுள்ளது. அவர் பட்டா கேட்டு முதல்வர் தனிப்பிரிவுக்கு கடிதம் வாயிலாக புகார் அனுப்பினார். அதற்கு பதிலோ நடவடிக்கையோ இல்லாததால் முதல்வர் தனிப்பிரிவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டார். அப்போது அவரது புகார் திருப்போரூர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். பட்டா கேட்டு விண்ணப்பித்த பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தாலுகா. அப்படி இருக்கையில் திருப்போரூர் தாலுகாவிற்கு ஏன் மாற்றப்பட்டது? விண்ணப்பங்களுக்கு பதில் தர வேண்டும் என்பதற்காக சம்பந்தமே இல்லாத வேறு துறைகளுக்கு அனுப்பி மக்களை ஏமாற்றுகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு முதல்வர் தனிப்பிரிவுக்கு அனுப்பப்படும் புகார்களை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும், சரியான துறைக்கு அனுப்பி விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் ஆர்வலர்கள்.